தமிழ்நாட்டில் இப்போ நடந்த எலெக்ஷனுக்கும் ஸ்ரீலங்காவில் வழக்கமாக நடக்கிற எலெக்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட்? தேர்தலுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையா? தமிழ்நாட்டு தேர்தல் மேல உலகளாவிய ரீதியில் இருக்க எல்லா தமிழர்களோட எதிர்பார்ப்பும் அதிகரிச்சதுக்கு காரணம் விஜய் மட்டும்தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தமிழ்நாட்டில் இப்போ நடந்த எலெக்ஷன் மேல பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் உலகளாவிய ரீதியில இருக்கிறதுக்கு காரணம் விஜய் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நோ. எப்பவுமே அரசியல்னா பின்வாங்குற இளைஞர்களுக்கு மத்தியில 20ஆம் நூற்றாண்டில் ஜென்சி அதிகமாக விமர்சனத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு தலைமுறை இப்போ அரசியல்ல அதிக ஈடுபாடோடு இருக்கிறது தான் உண்மையான காரணம். இங்க விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஜென்சியோட அரசியல் எப்படி இருக்கும், இதுக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் ஈடுபாடு எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட உண்மையான எதிர்பார்ப்பே. ஏன்னா எப்பவும் நம்மள உள்ள இளைய தலைமுறைகள் சினிமாவில் தான் இவ்வளவு காலமா இருந்தாங்க. பட் இப்போ அவங்களோட பார்வையும் செயற்பாடும் அரசியல் சார்ந்து இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் விஜய் தான். அந்த விதத்துல அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் வாழ்க்கையில முதலா இப்போதான் அதை கேள்விப்படுறேன். ஏன்னா நம்ம நாட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் நடந்து 2 நாள்ல இங்க யாரு வின்னர் லூசருங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த வகையில தான் இலங்கையில வழக்கமா நடக்கிற எலெக்ஷனுக்கும் தமிழ்நாட்டில் இப்ப நடந்த எலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இப்ப நடந்த எலெக்ஷனுக்கும் ஸ்ரீலங்காவில் வழக்கமா நடக்கிற எலெக்ஷனுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்க. அறிவிச்சதோட கேண்டிடேட் எல்லாம் நாமினேட் பண்ணணும். நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்லையும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் தான் அங்கேயும் இங்கேயும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. ஸ்ரீலங்கன் எலெக்ஷன்ல ஓட்டு பதிவு அப்படிங்கிறது இன்னுமே பேப்பர் போலிங்கா தான் இருக்கு. அதாவது ஒரு பேப்பர்ல தனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஒன்று எக்ஸ்ன்னு மார்க் பண்ணணும், இல்லைன்னா அவங்களோட விருப்ப தெரிவை 1 2 3ன்னு மார்க் பண்ணி அவங்களோட ஓட்டை ஸ்ரீலங்காவில் போடுவாங்க. அதே இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரே ஒரு வாக்கு தான் 1 2 3 அப்படின்னு விருப்ப வாக்கெல்லாம் போட இயலாது. அந்த வாக்குமே டிஜிட்டலைஸ் பண்ண ஒரு மிஷினை வச்சு தான் போடுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சியை தெரிவு செஞ்சீங்கன்னா ஒரு பிரிண்டிங் மிஷினில் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு பிரிண்ட் விழும். ஓட் கவுண்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனியாக அந்தந்த கட்சிக்கு விழுந்த வாக்குகளை அந்த கட்சிக்காரர்கள் முன்னாடியே மெனுவலாக கவுண்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் அந்த கட்சிக்காரர்களுக்கு முன்னாடி அந்த மிஷினில் உள்ள ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எந்தெந்த பார்ட்டிஸ்க்கு எவ்வளோ வாக்கு வந்திருக்குங்கிறது தெரிய வந்துடும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் எடுக்குது. இவ்வளவு சின்ன நாடான நம்ம நாட்டில் எலெக்ஷன் நடந்த நாள்ல இருந்து நாளை மறுநாளுக்குள்ள நம்ம யார் வின்னர் லூசருங்கிறத இங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் ஒரு டேட்ல நடக்குது. ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 9-10 நாள் தள்ளி தான் நடக்குது. மே 4 அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது உண்மையாலுமே அந்த தேர்தல் மேல மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.